எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்? இது ஓகே, கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே. இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை யூத ரபிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, த பிளெஸ்ஸிங் ஆஃப் சாரா. சாராளின் ஆசீர்வாதத்திற்காக எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் எருசலேம் ஜனங்களை நோக்கி ஆவியானவர் பேசுவதைப் போல இருந்தாலும், இந்த அதிகாரம் ஆண்டவர் சாராளோடு இடைப்படுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அதுல அங்க என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாம் ஆகாரை திருமணம் செய்வதற்காக அங்கே விழாக்கோலம் பூண்டு அங்கே அன்று இரவு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த டென்ட்ல ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் அங்கே தனியாக இருக்கிறாள். அப்பொழுது அவளுடைய மனதிலே இருக்கக்கூடிய குமுறல்கள், வேதனைகளுக்கு ஆண்டவர் இறங்கி அவளோடு கூட இடைபடுவதுதான் இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரம். அப்பொழுது அவளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது கடைசியாக அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த அதிகாரத்தை ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த 17ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். நல்லா கவனிங்க. நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும் இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும். அதே போல ஆயுதங்கள் உருவாக்கப்படும். எந்த ஆயுதம் என்று ஏன் சொன்னார் என்றால், சத்துரு எத்தனை விதமான ஆயுதங்களை நமக்கு விரோதமாக இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது உருவாக்குகிறான். ஏன் இந்த வசனம் எந்த ஆயுதம் என்று சொல்லப்பட வேண்டும்? அப்ப சத்துரு இந்த உலகத்திலே நாம் இருக்கிற பொழுது நமக்கு விரோதமாக எத்தனை வகைகளில், எந்தெந்த விதங்களில், எந்தெந்த ஃபார்ம்ல எல்லாம் சத்துரு நமக்கு விரோதமாய் ஆயுதங்களை அவன் நமக்கு உருவாக்குகிறான், அவன் உருவாக்க முயற்சிக்கிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, கண்டிப்பா நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். அதுவும் எந்தெந்த வகையில, எவ்வளவு விதமான, எந்தெந்த வகையில, எத்தனை வடிவிலே நமக்கு விரோதமாக ஆயுதங்கள், கணைகள் நமக்கு விரோதமாக சத்துரு தொடுத்து கொண்டே இருப்பான் இந்த உலகத்துல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்துரு எந்த விதத்திலும் நமக்கு விரோதமாக ஆயுதங்களை அவன் உருவாக்கினாலும் அவைகள் அத்தனையும் தேவன் வாய்க்காதே போக பண்ணுவாராம். அவன் எத்தனை வகைகளில் உருவானாலும் சரி, அது எந்த வடிவத்திலே வந்தாலும் சரி, தேவன் அதை வாய்க்காதே போக பண்ண அவர் வல்லமை உள்ளவர். அவன் சத்துரு எந்த விதத்துல, எத்தனை விதங்களில், எந்தெந்த விதங்களை வேணாலும் அவன் ஆயுதங்களை உருவாக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. இந்த ஆயுதங்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், அந்த உருவாக்குதல் என்கின்ற அந்த வார்த்தை எபிரேய பாஷையில நீங்க பாத்தீங்கன்னா யாசர் என்று சொல்லப்பட்டிருக்கும். யாசர், அதற்கு என்ன அர்த்தம்னா, எபிரேய டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அதற்கு சத்துருவானவன் நமக்கு விரோதமாக 6 விதங்களிலே அவன் ஆயுதங்களை உருவாக்குறானா இந்த உலகத்துல. 6 விதமான ஆயுதங்களை உருவாக்குவதாக அந்த எபிரேய டிக்ஷனரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6 விதமான ஆயுதங்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயுதங்கள் தான் இதெல்லாமே. சபைகளிலே நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆயுதங்கள் தான். முதலாவது ஆயுதம் என்னன்னா, சத்துரு நமக்கு விரோதமாக எப்படி முதலாவது ஆயுதத்தை நமக்கு விரோதமாக அவன் எழுப்புவான். முதலாவது என்னன்னா, ஒரு மனித செயல்பாட்டின் மூலமாக நமக்கு அவன் ஆபத்தை உருவாக்குவான். ஆயுதங்களை ரெடி பண்ணி ஒரு மனித செயல்பாட்டின் மூலமாக நமக்கு விரோதமாக
அவன் ஆயுதங்களை உருவாக்கும். எப்படின்னா, மனிதன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஒரு காரியத்தை செய்து அதன் மூலம் ஆபத்துகளை உருவாக்க முயற்சிப்பான். சாத்தான் ஒரு மனுஷனை எழுப்பி விடுவான் நமக்கு விரோதமா. அந்த மனுஷன் மூலமாகத்தான் நமக்கு என்ன செய்யும்? ஆபத்து வரும். எப்படி மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எழும்பினானோ அதே போலதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எழும்பி நின்னான். சத்துரு அந்த ஆமானை எழுப்பி விட்டான். அப்ப மனித செயல்பாடுகள் மூலம் வரும் ஆபத்துகள், மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரேன்னு நம்ம நினைக்கிறோம். மனிதர்கள் எழும்பட்டும், அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்களுக்கு தெரியட்டும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப சத்ரு நமக்கு விரோதமாக ஒரு மனிதன் மூலமாக ஆயுதங்களை நமக்கு விரோதமாக எழுப்பும் பொழுது நம்ம நினைக்கிறோம், நிறைய நேரத்துல ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு விரோதமா இப்படிலாம் எழும்புறாரே. ஆனா அப்படி எழும்புனாத்தான் தெரியும் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் என்று. அதனால நம்ம எழும்பக்கூடாது என்று நம்ம ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. மனிதர்கள் எழும்ப வேண்டும், பெரிய பெரிய ஆட்கள் நமக்கு விரோதமாக எழும்ப வேண்டும். அப்பதான் அவனுக்கும் மேலாக கர்த்தர் பெரியவர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அவன் மனம் திரும்ப மாட்டான். கர்த்தர் யாருன்னு அவனுக்கு என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ணணும். அதனால எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், நீங்க மனுஷன் எழும்பினான்னா மனிதன் எழும்புறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா மனுஷன் எழும்பல. அவனுக்குள் உள்ள அந்த அசுத்த ஆவி இருந்து அவனுடைய ஆவியை நமக்கு விரோதமாக எழும்ப பண்ணுகிறது. அதுதான் உண்மையிலே நடக்குது. ஆனால் அவைகளை குறித்து நாம் ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. அவன் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை சும்மா விடமாட்டார். நம்முடைய கர்த்தர் உங்களை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உங்களை காக்க வல்லவர். முதல்ல ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றார், என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ பயப்படாத. மனித செயல்பாடுகளினால் வருகிற எந்த காரியமும் உன்னை சேதப்படுத்துவதற்கு நான் ஒரு நாள் உன்னை விட மாட்டேன். உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி சில காரியத்தை செய்து இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் என்றைக்கோ என்ன செஞ்சிருக்கணும்? மரித்திருக்கணும். அப்படித்தான் நம்ம நினைப்போம். நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக சாத்தான் அப்படித்தான் எழுப்புவான். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக, நம்முடைய சபைக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் தீமை செய்து இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவர் அவனை சும்மா விட்டுருக்காரு, அவனை தண்டிக்கல. ஏன் உயிரோடு வைத்திருக்கிறான் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையை அவனுடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில இது நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய ரிலேஷன்ல நிறைய பேருக்கு தெரியும், எங்களுக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி நின்று காரியங்களை செய்த பொழுது நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா கர்த்தர் அவனுடைய கண்கள் பார்க்க, கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறதை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் விட்டு வச்சிருக்காரு அவங்களுக்கு. நம்ம நினைக்கிறோம், என்றைக்கோ அவனுடைய ஜீவனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்திருக்கணும். இவ்வளவு அநியாயம் பண்றானே எனக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஜீவனை எடுத்திருக்க வேண்டுமே, ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்னா, உங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மைகளை செய்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், குடும்பத்தோடு இருக்கிறார் என்பதை அவனுடைய கண்கள் பார்க்க வேண்டும். அதற்காக தான் விட்டு வச்சிருக்கிறார். அப்ப சத்துரு முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படி மனிதர்களை எழுப்பி விடுவான் நமக்கு விரோதமாக. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட மனிதர்களிடமிருந்து எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும்
அவர் நம்மை காப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சாத்தான் எப்படிப்பட்ட மனுஷனாலும் எழுப்பி விடட்டும், அவனுக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட்னாலும் இருக்கட்டும், அதை பத்திலாம் நமக்கு கவலை கிடையாது. ஆனால் அவன் நமக்கு விரோதமாக செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றி போடுவார். அப்ப சத்துரு நமக்கு விரோதமாக முதலாவது அவன் என்ன ஆயுதத்தை எடுப்பான்னா, ஒரு மனிதனை எழுப்பி விடுவான். மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். அவன் நமக்கு விரோதமான காரியங்களை செய்வான். அதுதான் முக்கியம். நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்வான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, அவன் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விரோதமாய் செய்தாலும் அந்த செய்கைகள் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போக பண்ணுவதற்கு நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், சத்துரு ஒரு தனி மனிதனை எழுப்பி நமக்கு விரோதமாக காரியங்களை செய்வான். இரண்டாவது காரியம், தெய்வீக செயல்பாடுகளால் வரும் ஆபத்துகள். நமக்கு விரோதமா ஆயுதங்கள் வந்து கொண்டே இருக்குது. முதலாவதாக தனி மனிதன் ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாய் செய்து ஆயுதத்தை எய்கிறான். இரண்டாவது தெய்வீக செயல்பாடுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனால் வரும் ஆபத்துகள். அப்ப நீங்க நினைக்கலாம், நமக்கு விரோதமா ஆண்டவரே ஏதாவது செய்வாரா? நமக்கு விரோதமா ஆண்டவர் எழும்பி ஏதாவது காரியங்களை செய்வாரா? நமக்கு விரோதமா இறைவனால் வரும் ஆபத்துகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்ரு தந்திரமாக ஒரு காரியத்தை செய்து பார்ப்பான். என்னன்னா, முதலாவது ஒரு மனுஷனை உங்களுக்கு விரோதமா எழும்பி பண்ணி பார்ப்பான். அது வாய்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உட்காந்து யோசித்து அவன் புரிஞ்சுக்கிடுவான், இவனுக்கு விரோதமா மனிதர்கள் எழுப்புனா அது ஒன்றும் வாய்க்காம போகுது. அதனால தேவனையே, இவன் வணங்குகிற தேவனையே இவனுக்கு விரோதமாக எழுப்பிவிட வேண்டும் என்று அவன் யோசிப்பான். நம்முடைய ஆண்டவரையே நமக்கு விரோதமாக எழுப்பிவிட அவன் முயற்சி பண்ணுவான். தேவனுக்கு விரோதமாக என்ன செய்வான்னா, தேவன் நமக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செய்கிறவர் அல்ல. ஆனால் அவன் என்ன செய்வான்னா, தேவனுக்கு விரோதமாக நம்மை சில காரியங்களை செய்ய வைத்து அதன் மூலம் தேவன் நமக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவான். நம்மளை தூண்டி விடுவான், இதை செய்ய அதை செய்ய. அப்பதான் என்ன செய்வாரு, அவனுக்கு தெரியும் பின்னாடி இவன் இதை செஞ்சான்னா கர்த்தர் இவனுக்கு விரோதமா எழும்புவாரு, இவன் மேல கோவப்படுவாரு, இவனை பனிஷ் பண்ணுவாரு. அப்படிங்கிற காரியத்தை நம்மளை செய்ய வைப்பான் முதல்ல. ரெண்டாவது, பிலேயாமனுடைய காரியத்துல அதான் நடந்தது. அந்த ராஜா சொல்றாரு, இஸ்ரவேலை சபிக்க சொல்றான் பிலேயாம்ல. இஸ்ரவேலர்கள் அழிய வேண்டும் என்று பிலேயாம்கிட்ட சொல்றாரு. ஆனா பிலேயாம் எந்த விதத்துல முயற்சி பண்ணாலும் அது வாய்க்கவில்லை. அப்ப பிலேயாம் ராஜாட்ட ஒரு ஆலோசனை கொடுத்தான். என்ன சொல்லணும்னா, மனிதர்களாலேயோ மற்ற காரியங்களாலேயோ இஸ்ரவேலர்களை நம்ம என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இவர்களுக்கு விரோதமாக தேவன் எழும்பினா மட்டும்தான் இவர்களை அழிக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்றது? பிலேயாம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இவர்களுக்கு விரோதமாக தேவன் எழும்பினால் மட்டும்தான் இவர்களை அழிக்க முடியும். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கானானிய பெண்களோடு வேசித்தனம், விக்கிரகத்தோட கூடிய வேசித்தனம் இவங்களை செய்ய வச்சிட்டோம்னா இவர்களுக்கு விரோதமாகவே தேவன் எழும்பி வந்துருவாரு. அப்ப இவங்களை என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம். எப்படி ஐடியா போடுறான் பாருங்க சத்துரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விக்கிரக ஆராதனையோடு கூட, எங்க விக்கிரக ஆராதனை வருகிறதோ அங்க வேசித்தனம் வந்துவிடும். நல்லா தூண்டி விடுறான். விக்கிரக ஆராதனையோடு கூடிய பாவத்தை செய்ய வைத்தால் தேவன் என்ன பண்ணிடுவார், ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்கு விரோதமாக எழும்பி விடுவார் என்று ஆலோசனை கொடுக்குறான். எப்படிப்பட்ட ஆலோசனை பாருங்க. அவன் நேரடியா யுத்தம் பண்ணி அவர்களை என்ன செய்ய முடியல, அழிக்க முடியாது. மனிதர்களாலேயே அவனால இவர்களை என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. தேவனையே எழுப்பி விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை நேரடியாக மனிதர்களை வைத்து சாத்தானால் எதிர்க்க முடியல.
அதனால தேவனை வைத்தே தேவனையே எதிர்ப்பா கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு விரோதமாக அவர் கோபப்படுகிற அளவுக்கான காரியங்களை அவர்களை செய்ய வைக்க வேண்டும். அதனால ஐடியா கொடுக்குறான். விக்கிரக ஆராதனை பாவத்தை செய்ய வைத்து அதை கொண்டு இவர்களை கர்த்தருக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக இவர்களை எழுப்பி விட வேண்டும்னு தந்திரமா பிளான் போடுறான். ஆனா அதற்கு தான் தேவன் சொன்னார், என் பிள்ளைகளே நீங்க பயப்படாதீங்க, மனுஷன் மூலமாக வருகிற ஆபத்துகளிலிருந்து உங்களை நான் தப்புவிப்பேன். அதே நேரம் உங்களை சில காரியங்களை செய்ய வைத்து எனக்கு விரோதமாக எழுப்ப வைக்கலாம் என்று சத்துரு நினைக்கிறான். அதனால் நான் அப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தும் உங்களை பாதுகாப்பேன். அந்த காரியங்களும் இந்த மாதத்தில் இருந்து வாய்க்காதே போகும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செய்து விட்டால், தேவனே எனக்கு விரோதமாக எழும்பி விடுவாரோ என்கின்ற பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். தேவன் நமக்கு விரோதமாக எழும்புவதற்கு ஏதுவான எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அவர் செய்வதற்கு நமக்கு அனுமதிக்கவும் மாட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாத்தானின் சூழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சாத்தானின் சூழ்ச்சிகளா இருந்தாலும் அவைகளை வாய்க்க பண்ணாமல் போவ பண்ண நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல விக்கிரக ஆராதனை காரியங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது ரொம்ப தேவனை மிகவும் விசனப்படுத்தும். முதல் கமாண்ட்மெண்ட் என்ன சொல்ற? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிரு. விக்கிரக ஆராதனை மட்டும் அதுல நம்ம விழுந்துட்டோம்னா ஆண்டவரை அவ்வளவு கோபப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் விபச்சாரத்திற்கு வழிவகுக்கும். சில நேரங்கள்ல நமக்கு இந்த உலகத்துல நிறைய சொந்த பந்தங்கள்லாம் உண்டு. நமக்கு நெருக்கமானவர்கள் விக்கிரக ஆராதனைகளின் நிமித்தம், அவர்களுடைய நிர்பந்தத்தின் நிமித்தம் நம்மை அறியாமல் நாம் அந்த விக்கிரக ஆராதனையில உடன்பட வேண்டியது வந்தாலும் டக்குன்னு அலர்ட் ஆயிரணும். உடன்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, சும்மா தான் போனேன். இந்த காம்ப்ரமைஸ் பேசுறது, சும்மா அப்படியே பூசி மொழிகி பேசுறது. பொங்கல் தானே வச்சாங்க, பானை தானே வச்சாங்க, கரும்பு தானே வச்சாங்க, வேட்டி சட்டை தானே கட்டணும், வேற ஒன்றும் பண்ணலையே. ஜஸ்டிஃபை பண்றது, உடன்படுவது. சும்மா தான் போய் நின்னேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே, விளையாட்டுக்கு தானே பண்ணேன். நிறைய நேரங்களில் விக்கிரக ஆராதனைக்கு உடன்படுவதின் மூலமாகத்தான் சாத்தான் நம்மளை பல பாவங்களில் சிக்க வைக்கிறான். புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அதே போலதான் இஸ்ரவேலர்கள் சிக்கி கொண்டார்கள். இந்த காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். உலகத்தோடு ஒத்து போகணும். ஒத்து போங்க, அவங்களை யார் வேணான்னா. உலகத்திற்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு வித்தியாசம் கிடையாது, 6 வித்தியாசம் கிடையாது, 600 வித்தியாசம் கிடையாது. 6 லட்சம் 6 கோடி வித்தியாசங்கள் நமக்கு உண்டு. சில நேரத்துல நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவேன். சில நேரத்துல எங்க டீமா போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். நான் போகவே மாட்டேன். என் மனைவிட்ட கேளுங்களேன், தயவு செய்து நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. 24 வருஷத்துல எந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களையும் என் வீட்டுக்கு வந்தது கிடையாது. என் கூட ஒர்க் பண்றவங்க ரட்சிக்கப்படாதவர்கள் என் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. நானும் போனது கிடையாது. ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது கல்யாணம், பர்த்டே, அதுவும் பார்த்து தான் போவேன். போகக்கூடாது. ஆண்டவர் அது நமக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஸ்லோவா தான் ஆரம்பிப்பான் சத்துரு. அப்படியே லைட்டா ஒரு பிட்ட போட்டு போவான்.
அது அப்படியே அப்படி என்ன செய்யும்? விளைஞ்சு, விளைஞ்சு, விளைஞ்சு அது பெரிய காரியங்கள்ல கொண்டு போய் விட்டுரும். நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் இப்படிதான் வரும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் உடன்படக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சங்கீதம் 1 சொல்லுது. துன்மார்க்குடைய ஆலோசனைய என்ன செய்யக்கூடாது? அந்த வசனத்த நான் திரும்ப உங்களுக்கு நல்லா வாசிக்கிறேன் கேளுங்க. உங்க எல்லாருக்குமே இது நல்லா தெரிஞ்ச வசனம். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. நடவாமலும் பாவிகளுடைய வழியில நிக்கக்கூடாது. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காரவே கூடாது. சும்மா பரியாசம் தானே பண்ணிட்டு போறாங்க. பாவிகள் தான். அவங்களோட சும்மா நின்னு பார்ப்போமே. எங்க ஊர்ல ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. பனைமரத்துக்கு அடியில நின்னு என்ன செஞ்சான்? பாலு தான் குடிச்சேன்னு சொல்லுவாங்க. அந்த கதைக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. அப்ப 2வது ஆண்டவர் நம்மளை எதிலிருந்து, எந்த ஆயுதத்திலிருந்து நம்மளை காப்பார்னா, தேவனே நமக்கு விரோதமாய் எழும்புகிற மாதிரியான தவறுகளை, பாவங்களை செய்யாமல் நாம் இருப்பதற்கு, நம்மை தப்புவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காரியத்துல நீங்கள் சத்துரு இப்படிப்பட்ட காரியங்கள தான் அம்பு தான் உங்களை நோக்கி எறிவான். இதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். 3வது காரியம், முதலாவது ஒரு மனிதனை எழுப்பி நமக்கு விரோதமான ஒரு காரியங்களை செய்ய வச்சான். அது வாய்க்காமலே போகும். 2வது தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்மளை செய்ய வைத்து தேவனை நமக்கு விரோதமாக எழும்ப பண்ணுவான். அதுவும் வாய்க்காதே போகும். 3வது அவன் என்ன ஆயுதத்தை எடுப்பான்னா, இயற்கையாக நடப்பது போல தோன்றுகிற காரியங்களினால் வரும் ஆபத்துகள். இயற்கையாவே நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள், ஆபத்துகள் நிகழும். ஆனால் அந்த காரியங்களுக்கு பின்னாடி சத்துரு இருப்பான். அந்த காரியம் நேச்சுரலா இருக்கும். மனுஷனால நடக்காது, தேவனால நடக்காது. ஆனா இயற்கையா நடப்பது போல இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல நம்ம தான் அப்படிதான் கிளம்பி சர்ச்சுக்கு போவோம். இன்றைக்கு நடந்ததை சொல்றேன் நானு. இத்தனை வருஷமா போவேன் நானு. இப்ப கொஞ்ச நாள் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் த்ரோட்ட சத்துரு புடிச்சு இழுக்குறான். கவலையே படுறது இல்ல. நிறைய சபைக்கு இப்ப போக ஆரம்பிச்சிட்டேன் நானு. இன்னைக்கு காலையில எல்லாம் கிளம்பி கதவை திறந்து பார்த்தா கரெக்டா என் வீட்டுக்குள்ளே என் காருக்கு முன்னாடி நான் கார் எடுக்காதபடி ஒருத்தன் வந்து காரை நிப்பாட்டிட்டு போயிட்டான். ரோட்ல யாருன்னே தெரியாது. 30, 40 கிலோமீட்டர் போகணும். 5 மணிக்கு எந்திச்சு கிளம்புறேன். 6 மணிக்கு கிளம்பிட்டு வெளியே வந்து பார்த்தா கார் எடுக்க முடியல. இயற்கையாகவே சத்துரு நமக்கு தடைகளை கொண்டு வந்து விடுவான். உடனே வெளியே போய் யாரு என்னன்னு பார்த்து ஒவ்வொரு வீடா பெல் அடிச்சு, நீங்க நிப்பாட்டிங்களா, யாருக்காரு என்ன கேட்கும் பொழுது தற்செயலாக ஒரு வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நிப்பாட்டியிருக்காங்க. இப்படித்தான் வருவான் சத்துரு. பின்னாடி சத்துரு இருப்பான். காலையில இவன் எந்திச்சு போவான். தெரியும் அவனுக்கு. சில நேரத்துல மரம் விழும் நம்ம போகும்பொழுது, வீடு இடிஞ்சு விழும். வண்டியில் போகும் பொழுது, அன்றைக்கு பார்த்து சபைக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்வோம், அன்னைக்கு தான் வந்து இடிப்பாங்க சர்ச்சில். சர்ச்சுக்கு போகாதபடி ஒரு இடி இடிச்சா நம்ம உடனே கோவப்பட்டு என்ன செய்வோம், ரோட்லயே நின்றுவோம் சர்ச்சுக்கு போகாம. அவனுக்கு தெரியும் இவனை போக வைக்க கூடாதுன்னு சொல்லி. ஆண்டவர் சீஷர்களை கலிலியா கடல்ல முன்னாடி போக சொல்லிட்டாரு. ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போகும்போது அவளுக்கு விரோதமாக கடல் என்ன செய்யுது, படகை அமிழத்தக்கதாக பொங்கி எழுகிறது. ஆனா அந்த சீசர்கள் பாக்குறாங்க, இது நேச்சுரலாவே நடக்குது, நடக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்லி போகும்பொழுது அங்க எப்படி படகு அங்க வந்து கடல் எப்படி கொந்தடிக்கும்? ஆனால் அதற்கு பின்பாக சத்துரு இருக்கிறான். சத்துருடைய தந்திரம் அது. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இப்படி இயற்கையாகவே சில காரியங்களை சத்துரு கொண்டு வருவான். இயற்கையாகவே நமக்கு விரோதமாக அவன் ஆயுதங்களை எறிவான். நமக்கு விரோதமாக. நம்ம யதார்த்தமா தான் வந்தோம். சில காரியங்கள்ல நம்ம யதார்த்தமா வந்தோம். ஆனா இப்படிலாம் நடக்குதே அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அதற்கு பின்பாக சத்ருவின் செயல்பாடு இருக்கும். கர்த்தருடைய நாமத்துல நான் சொல்றேன், இந்த வருஷத்துல இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இயற்கையாக வருகிறது போல தோன்றுகிற எல்லா ஆபத்துகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த 11 மாதமும் வேதத்துல, இந்த 11 மாதமும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். வேதத்துல நீங்க 11 என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் வந்து அழிவு இருக்கும்.
ஆனா அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. உடனே 11 இந்த மாசத்துல இருந்து 11 மாசமும் நமக்கு ஏதாவது அழிவு இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். வருகிற 11 மாதமும் வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்முடைய அப்பா நம்மளை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 3வது காரியம், இயற்கையின் சீற்றல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்ருவின் நோக்கத்திலிருந்து, அவனுடைய ஆயுதத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். 3வது காரியம். 4வது, ஒரு தனி மனிதனுடைய கருத்துருவாக்கம். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக தனி மனிதனை எழுப்பி விட்டு பார்க்கிறான், ஒண்ணும் நடக்கல. தேவனுக்கு விரோதமான காரியங்களை, சில காரியங்களை உங்களை செய்ய வச்சு பார்க்கிறான், அந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிறது. 3வது, இயற்கையாகவே உங்களுக்கு விரோதமாக சில ஆயுதங்களை எழுப்புகிறான், அதுவும் வாய்க்காதே போகிறது. கடைசியா கார் எடுத்துட்டு சரியான டயத்துக்கு நான் போயிட்டேன். இதற்கு முன்பாக இதேதான். எல்லா நாளும் கார் நல்லா இருக்கும். அன்னைக்கு காலையில கிளம்பும்போது என்ன ஆகும், ஒரு டயர் பஞ்சர் ஆகி நிற்கும். பாஸ்டர் ஜசீனுக்கு தெரியும். ஒரு டைம் இங்கேருந்து ஸ்கூட்டர்லயே போயிட்டேன் நான். எவ்ரி சண்டே இயற்கையாகவே ஏதாவது எனக்கு தடைகள் வரும். கவலையே விட மாட்டேன். எனக்கு கர்த்தர் 1000 ஆப்ஷன் வச்சிருப்பார் போறதுக்கு. வரும்போது சொல்லிட்டே வருவேன். நீ என்ன பண்ணாலும் சரி, எந்த ஆயுதத்தை தூக்கி எறிஞ்சாலும் சரி, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபட போறதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். இப்ப 4வது காரியம், ஒரு தனி மனிதனுடைய கருத்துருவாக்கம். அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக மனிதனை எழுப்பி விட்டான், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வச்சு பார்த்தான், அதுவும் ஒண்ணும் நடக்கல. 3வது, இயற்கையாகவே சில காரியங்களை செஞ்சு வச்சு பார்த்தான், அந்த ஆயுதமும் வாய்க்கல. இப்ப 4வது என்ன செய்யறான்னா, உங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் அல்ல, 2 மனிதன் அல்ல, 30 மனிதன் அல்ல, 100 மனிதர்கள் அல்ல, அவன் 400 500 பேர்கள்ட்ட போய் உங்களை பற்றி தவறான கருத்துக்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். சத்துரு அந்த காரியத்தை செய்வான். நீங்க அப்படியே என்ன பண்ணுவீங்க? உங்களை பற்றி தவறான ஒரு இமேஜ் என்ன செய்வான்? விசுவாசிகளிடத்தில், உங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்காகத்தான் சத்துரு நம்முடைய கைகளிலே வாட்ஸ்அப்பை கொடுத்திருக்கான். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப். நம்மளை குறித்து இன்றைக்கு பாருங்களேன், யூடியூப்ல எத்தனை வருது. ஒரு தனி மனிதனை பற்றி எவ்வளவு கருத்துக்களை பரப்புகிறார்கள். உங்களுக்கு விரோதமாக ஒரு கருத்தை பரப்பி 100 பேர்ட்ட அனுப்பிச்சிருது, 1000 பேர்ட்ட அனுப்பிச்சு விட்டுறது. உங்களுடைய கேரக்டர் இப்படிப்பட்டது, உங்களுடைய உபதேசம் இப்படிப்பட்டது, உங்களுடைய சபை இப்படிப்பட்டது, இவர் இப்படிப்பட்டவர். ஏன், நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், நம்முடைய சபைக்குள்ளேயும் நடக்கும். இதற்கு பின்பாக சத்துருவின் கிரியைகள் இருக்கும். இதுல என்ன கூத்துனா, உங்களை அவர்கள் நேரடியா பார்த்திருக்கவே மாட்டாங்க, உங்களை சந்தித்திருக்கவே மாட்டாங்க. நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்றே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அநேகருக்குள் உங்களை பற்றி தவறான விதைகளை விதைத்து கொண்டே போவான். 100 பேர், 200 பேர், 400 பேர்ட்ட சத்துரு என்ன செஞ்சிருவான்? விதைத்து உங்களை பற்றிய ராங் இமேஜ உங்களை அறியாதவர்கள் மத்தியிலும் பரப்பி கொண்டே இருப்பான். இது எனக்கும் நடந்தது. எங்க குடும்பத்திலே நடக்கும். ஊழியத்துக்கு வந்த பொழுது, ஊழியத்தை நடத்தி கொண்டு போகும் பொழுது தவறான பேச்சுகள், எங்கெங்கயோ போய் அங்க சுத்தி பாஸ்டர் ஜஸ்டினுக்கு வந்து அப்படிலாம் எனக்கு வரும். சத்துரு விதைகளை விதைத்து கொண்டே போவான். ஒரு ஆள்கிட்ட பண்ண மாட்டான், பர்பஸா சொல்லியே பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை சத்துரு நமக்கு விரோதமாக செய்யும் பொழுது, துர்காரியங்களை நமக்கு விரோதமாக பரப்புகளை குறித்து நாம் ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது. அப்படி செய்கிற மனுஷன், எந்த மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை பேர் எழும்பினாலும், பவர்ஃபுல்லா மீடியாவை அவன் யூஸ் பண்ணி நமக்கு விரோதமாக என்ன காரியங்களை, என்ன இமேஜை பரப்பினாலும், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார்,
எந்த ஆயுதமும் நமக்கு விரோதமாய் எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். மோசேக்கு விரோதமாக சொந்தக்காரர் முதல் அனைவரும் பேசாத பேச்சே கிடையாது. தாவீதுக்கு விரோதமாக சொல்லப்படாத அவதூறுகளே கிடையாது. பல சங்கீதத்துல தாவீது கதறுவான். பல அவதூறுகளை பற்றி தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, இதெல்லாம் நான் செய்யல, எனக்கு விரோதமாக இவ்வளவு காரியங்களை, இவ்வளவு அவதூறுகளை பரப்புகிறார்களே ஆண்டவரே என்று கதறுவாரு தாவீது. தாவீதுக்கு விரோதமாக எவ்வளவுக்கு எவ்வளவு அவதூறு பண்ணினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாவீதை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதேதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களை எந்த அளவுக்கு அவர்கள் அவதூறு பரப்புகிறார்களோ, எத்தனை பேர்னாலும் பரப்பட்டும், எத்தனை ஆயுதங்கள்னாலும் பறக்கட்டும், அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேணாம். கர்த்தர் அவைகள் எல்லாம் தன்னுடைய துருத்தியில வைத்திருக்கிறார். நாட்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க நம்முடைய தேவன் வல்லம் உள்ளவர். அல்லேலூயா. தனி மனிதன் உனக்கு விரோதமாக ஒரு கருத்தை உருவாகலாம், தவறான விதைகளை விதைத்து கொண்டே இருக்கலாம். அவர் சரியில்லை, அவர் கோபக்காரர், ரொம்ப கோபப்படுறார், யாரை வேண்டுமானாலும் அவன் சத்துரு பயன்படுத்தலாம். நம்முடைய குடும்பத்திலே அவன் பயன்படுத்தலாம், நம்முடைய நண்பர்களை பயன்படுத்தலாம், நம்முடைய உறவினர்களை பயன்படுத்தலாம், ஏன் நம்மளை அறியாதவர்களை கூட பயன்படுத்தலாம். நான் ஒரு முறை ஊழியத்திற்கு போகும்போது ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், ஐயா, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களே இப்படி உங்களை சொல்றாங்கயா, ஆனா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள் என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், ஐயா, இதெல்லாம் நடக்கிறது தானே, சத்துரு இதெல்லாம் செய்யத்தானே செய்வான், சொல்லிட்டு போட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், எந்த ஒரு தனி மனிதன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி எப்பேடிப்பட்ட எவ்வளவு விதமான விதைகளை அவன் விதைத்தாலும் அது எதுவுமே முளைக்காதே போகும், அது எதுவுமே வாய்க்காதையும் போகும். அதனால இப்படிலாம் நம்மளை பத்தி பேசிட்டாங்களே, இப்படிலாம் நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நாம் வருத்தப்படவோ அழவோ கூடாது. சத்துரு இதெல்லாம் செய்வான், நமக்கு விரோதமாக எழும்புவான். அதுதான் போட்டிருக்கு, வேதத்துல அழகா போட்டிருக்கு, உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும். அங்க நிறைய ஆயுதங்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, எப்பா, உனக்கு விரோதமா அநேக ஆயுதங்கள் என்ன செய்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், ஆனால் அதில் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவன் எந்த அளவுக்கு சொல்கிறானோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். சங்கீதத்துல சவுல் தாவீதை குறித்து மிகவும் அவமரியாதையாக பேசியிருப்பதை தாவீது எழுதுறாருங்க. சவுல் என்ன பண்ணானா தெரியுமா உங்களுக்கு? தாவீதினுடைய கேரக்டர்ல கை வச்சானா. அவனுடைய கேரக்டர்ல, அவனுடைய இமேஜை பாதிக்க வேண்டும் என்பதற்காக தாவீதினுடைய கேரக்டர்ல கை வச்சான். என்ன சொல்லியிருக்கான்னா, சவுலு தாவீதையும் சவுலின் மனைவியையும் இணைத்து வைத்து பேசி அங்கே ஒரு காரியத்தை சொல்றான். கோபத்துல சொல்லியிருக்கான், பேசியிருக்கிறான். அவன் போய் யோனத்தான்ட சொல்றான், நீ உன் தாய்க்கு இழிவாய் இருக்கிறாய் என்றான். கோபத்துல சொல்றான். தாவீது சங்கீதத்துல அதை எழுதும்போது, ஆண்டவரே, நான் இப்படிலாம் செய்யல, ஆனா சவுல் என்ன இப்படியெல்லாம் என் கேரக்டரை இழிவுபடுத்துகிறானே என்று கர்த்தர்கிட்ட போய் புலம்புறான் தாவீது. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட அவதூறு எழும்பினாலும், எப்படிப்பட்ட அலை எழும்பினாலும் அவை எல்லாவற்றையும் வாய்க்காமல் போக பண்ணுவதற்கு நான் வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு இப்படிப்பட்ட அவதூறுகளை பல நபர்கள் மூலமாக நமக்கு விரோதமாக எழும்ப பண்ணுவான். ஆனால் இந்த வருஷத்துல அவைகள் எல்லாம் வாய்க்காதே போகும். இந்த கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இந்த வருஷத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அடுத்து ஐந்தாவதாக, சத்துரு எந்த ஆயுதத்தை நமக்கு எழும்புவான்? முதல்ல என்ன பண்ணான்? ஒரு தனி மனிதன் நமக்கு விரோதமாக எழும்புனா அது வாய்க்காதே போய்விட்டது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்மை செய்ய வச்சு பார்த்தான், அதுவும் வாய்க்காம போய்விட்டது.
இயற்கையாக சில காரியங்களை நமக்கு விரோதமாக எழுப்பி பார்த்தான், அதுவும் வாய்க்கல. தனி மனிதன் நமக்கு விரோதமான ஒரு காரியத்தை எடுத்து எல்லாத்தையும் பரப்பி விட்டு பார்த்தான், அதுவுமே வாய்க்கல. ஐந்தாவதாக, ஒரு கூட்டமாக சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குவார்கள். கூட்டமா சேர்ந்து, ஒரு கூட்டமே சேர்ந்து உங்களுக்கு விரோதமான காரியங்களை எழும்பும், ஆயுதங்களை உருவாக்குவார்கள். தனி மனிதனாக மட்டுமல்ல, ஒரு கூட்டமாக சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யலாம். அது ஆபீஸ்ல செய்யலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க செய்யலாம், இல்ல ஊழிய ஸ்தலத்துல செய்யலாம், இல்லைன்னா ஒரு டீமாக வேலை செய்யலாம். 100 பேர் சேர்ந்து கூட செய்யலாம். சில நபர்கள் சொல்வார்கள், ஐயா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை இப்படிலாம் பண்றாங்க, எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். ஒரு முறை என்னுடைய கேர்சல்ல நான் அட்டன் பண்ணும் பொழுது ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அவர்கள் வீட்டு காம்பவுண்டு கரெக்டா இருந்ததாம். காம்பவுண்டு போட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இவங்க வீட்டுக்குள்ளேயே குப்பையை போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப இவங்க வந்து என்னங்க இங்க போட்டுன்னு சொல்லும்போது, எங்க நிலம் அங்க இருக்குன்னு சொன்னாங்க. சரி உன் நிலம் இங்க இருக்கா, ரைட்னு சொல்லிட்டு ஒரு அடி தள்ளி என்ன செஞ்சிருக்காங்க, கட்டி இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் காம்பவுண்டுக்குள்ள குப்பையை போட்டிருக்காங்க. திரும்பவும் கேட்கும்போது என்னுடைய அப்படியே 3 அடி தள்ளி வந்து விட்டாங்களாம். அவங்க சொல்லி அழுது சொன்னாங்க, இதற்கு அந்த காம்பவுண்டு பக்கத்துல முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லாருமே கூட்டாளிகள். எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு கூட்டமாக எழும்பி இவர்களுக்கு விரோதமாக கருத்துக்களையும் உருவாக்குவாங்க. கூட்டமாக சேர்ந்து உங்களுக்கும் விரோதமாக அவதூறை பரப்புவார்கள். அவை எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்கள்ல நம்மை வாய்க்க பண்ணாதே போக பண்ணுவார். அந்த எபிரேய வார்த்தைக்கு அந்த வார்த்தையில சொல்லுது, இப்படி புறஜாதிகள் மட்டும் சேர்ந்து அவதூற பரப்ப மாட்டாங்க, ஆயுதங்களை எரிய மாட்டாங்க. தேவ ஜனங்களே, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளே சேர்ந்து, குடும்பத்தில் இருக்கிறவர்களே சேர்ந்து நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குவார்கள். புறஜாதிகள் மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்கள், சொந்த ஜனங்களே பேசுவாங்க. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் இந்த காரியத்தை சபையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டரை விமர்சிக்கிறது, கூட்டமா சேர்ந்து சபைக்குள்ளே. பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 11:26 அந்த வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 11:26 அந்த வசனத்தை வாசிங்க சத்தமா. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். இங்கே பவுல் எழுதுறார் பாருங்க, இந்த காரியங்கள்ல 2 கொரிந்தியர் 11:24 என் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும், எனக்கு விரோதமாக என்னுடைய சுய ஜனங்களை எழும்பி எனக்கு விரோதமாக காரியங்களை பரப்புகிறார்கள். அந்நியர்கள் அல்ல, புறஜாதிகள் அல்ல, அவிசுவாசிகள் மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிற யாவருமே எழும்பி பல கருத்துக்களை, தவறான கருத்துக்களை, இதற்கு பின்னாடிதான் சத்துரு இருக்கான். அவன் தான் இவங்களெல்லாம் எழுப்பி விடுறதே. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், எத்தனை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுதினாலும் சரி, எழும்பி காரியங்களை அவர்கள் செய்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் இந்த வருஷத்திலே வாய்க்காதே போகும். ஆமேன், அல்லேலூயா. அடுத்து 6வது, திட்டமிட்டு சில காரியங்களை செய்தால் வரும் ஆபத்துகள். திட்டமிட்டு சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாக சத்துரு செய்ய ஆரம்பிப்பான். உங்களை கவிழ்ப்பதற்கு, உங்களை கவிழ்த்து போடுவதற்கு சத்துரு பிளான் பண்ணி சில காரியங்களை நடப்பிப்பான். அது யார் மூலமானாலும் இருக்கலாம், அது தனி மனிதன் மூலமாக இருக்கலாம்,
இல்ல ஆபீஸ்ல அரசாங்கம் மூலமாக இருக்கலாம். எந்த விதத்தினால் அது ஒரு பிளான் பண்ணி உங்களை அடிக்குது, டார்கெட் பண்ணி, அதனால் வரக்கூடிய ஆபத்துகள். சத்துரு இப்படிப்பட்ட ஆயுதங்களை உருவாக்குவான். இப்ப வேதத்துல தானியேல் ஜெபம் பண்றாரு. தானியேல் ரெகுலரா ஜெபம் பண்றார் என்று மந்திரிகள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப மந்திரிகள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக உட்கார்ந்து திட்டம் போடுறாங்க. இவனை எப்படி கவிழ்ப்பது, எப்படி இவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதை தடுத்து நிறுத்துவதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிளான் பண்ணி ஒரு ரூலை போடுறாங்க. என்ன போடுறாங்க? இனி யாரும் 1 மாதத்திற்கு ராஜாவை தவிர யார்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, ப்ரே பண்ணவே கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது, ஒரு ஆர்டர் போட வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். சில நேரத்துல தேவனுடைய பிள்ளைகள் சிலர் எனக்கு பில்லி சூனியம் வச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க. யாருமே பில்லி சூனியம் வைக்காட்டா கூட இவர்கள் பயப்படுவாங்க. பயப்படாதீர்கள், ஏதாவது செய்து விடுவார்களோ. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், சத்துரு உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு திட்டங்களை வகுத்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் வர போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எங்க போய் என்ன பிளான் பண்ணாலும் சரி, உங்களை கவிழ்ப்பதற்கு எந்த செக்கு வச்சாலும் சரி, இறுதி வெற்றி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். தானியேலை கர்த்தர் சிங்கத்தின் குகையிலிருந்து காப்பாற்றினார். அதே நேரம் தானியேலை எந்த சிங்க குகையில போட அந்த மந்திரிகள் திட்டம் போட்டார்களோ, திட்டமிட்டு செயல்படுத்தினார்களோ, அதே சிங்கத்தின் குகையிலே அவர்களுடைய ஜீவன் எடுக்கப்பட்டது. தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுதார்கள். உங்களுக்கு விரோதமாக எந்த குழி வெட்டி வைத்திருந்தாலும் அந்த குழியிலே கர்த்தர் அவர்களை விழ பண்ணுவார். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த வருஷம் முழுவதும், ஏன் இந்த வருஷம் முழுவதும் கிடையாது, இனி வருகிற எல்லா நாட்களிலும் இந்த 6 விதமான ஆயுதங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அவர்கள் என்ன திட்டம், எந்த சூழ்ச்சினாலும் பண்ணட்டும். தயவு செய்து சொல்றேன், இந்த காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கனாலே அவனுடைய திட்டம் வாய்க்காதே போகும். அதத்தாங்க சாராளுக்கு அங்க சொல்றாரு. அங்கே ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை மறந்துட்டு அங்கே ஆகார கல்யாணம் பண்ண போயிட்டாரு. இந்த அம்மா தனியா உட்கார்ந்து அந்த ஷெட்டுல பக்கத்துல விழாக்கோலம், கல்யாண கோலம், இந்த அம்மா தனியா உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சாராளோடு இடைப்படுகிறார். அவளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். தேத்தி தேத்தி பார்க்கிறாரு. அம்மா அழுகுது. எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி அவளை தேற்றி அவளை கொண்டு கடைசியா சொல்றாரு ஆண்டவர், வெகுண்டெழுந்து சொல்றாரு, இனி உனக்கு விரோதமாக, இனி எந்த நாட்களிலும் உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாரையும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளுக்கு அங்கே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற 44 பேரும் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் இதுதான். இனி வருகிற நாட்கள்ல அது தனி மனிதனாக இருக்கட்டும், தேவனுக்கு விரோதமான காரியங்களா இருக்கட்டும், அது இயற்கையினால் வரக்கூடிய ஆபத்துகளா இருக்கட்டும், இல்ல தனி மனிதனாக எழும்பி ஒரு கருத்தை உருவாக்கி பல பேற்ற போய் பரப்பட்டும், இல்ல தனி மனிதன் மட்டுமல்ல ஒரு கூட்டமாக எழும்பி உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செயல்படுத்துவர்களாக இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய கூட்டமே எழும்பி உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டி உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதத்தை அவர்கள் எய்தாலும் நம்முடைய ஆண்டவர் அவைகளை வாய்க்க போகாமல் பண்ணுவதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இந்த நாளிலே கூகுள் மீட்ல வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மிகவும் பிரயோஜனமா இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
ஏனென்று சொன்னால் சோத்திரம் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே நான் ஹோஸ்ட் கண்ட்ரோலா இருக்கிறதுனால அநேக ஆமேன் சோத்திரம் பிரைசாண்ட அநேகர் சோத்திரம் இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரங்க தாவே, சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஒரு விஷயாய் அருமையான தேவ ஊழியர்களே, தேவ தாசர்களே, அநேக தேவனுடைய பிள்ளைகள் இணைந்திருக்கீங்க. ஏறக்குறைய 42 பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஊழிய பாதையில உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை சோத்திரம் விசுவாசிகளா இருப்பீர் என்று சொன்னால் சோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த 3வது வாரத்துல ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்க ஊழியத்துக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், தனிப்பட்ட சோத்திரம் உங்களுக்கு விரோதமாய் சோத்திரம் எத்தனை ஆயுதங்கள். ஹல்லேலூயா. 6 விதமான ஆயுதத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம். சோத்திரம் விவரமா சொல்லணும்னா நமக்கு நேரம் போதாது. ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா அந்த 6 விதமான ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை மேற்கொள்வதற்கு இந்த ராத்திரி வேளையில எனக்கு பலனை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா? சோத்திரம் மனிதர்கள் விரோதமாய், சோத்திர ஊழியத்திற்கு விரோதமாய், சோத்திரம் சபை போதகருக்கு விரோதமாய் விசுவாசி கூட எழும்பலாம். அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். அநேக சமாதான குலைச்சல்கள். எங்க பார்த்தாலும் சோத்திரம் சகோதரருக்குள்ள ஒற்றுமை இல்ல. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் சோத்திரம் கோல் சொல்ற காரியங்களினே அநேகத்தை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த ராத்திரி வேளையில இந்த 42 பேர் நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறாங்க தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நீர் முறியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்பா. ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் இன்றைக்கும் ஆண்டவரே அநேக கர்த்தாவே சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம். ஆண்டவரே எத்தனையோ குடும்பத்துல போராட்டங்கள், பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியத்திற்கால் ஆண்டவரே சத்துருவானவன் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே குடும்ப ஆண்டவரே சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிறான். உறவினர்கள் மத்தியில ஆண்டவரே கர்த்தாவை குலைத்து கொண்டிருக்கிறான். உடன் பிறந்த ஆண்டவரே அந்த சகோதர பாசத்துக்கு விரோதமாய் சத்துருவானவன் இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவரை அம்பு போல எய்தி கொண்டிருக்கிறான். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆண்டவரை திட்டவும் தெளிவுமாய் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 6 விதமான ஆண்டவரே கர்த்தாவே ஆயுதங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே கர்த்தாவே வருகிற நாட்களில கர்த்தர் ஆண்டவரே எழும்பி வந்தாலும் ஜெய கிறிஸ்து இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். கூகுள் மீட்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறம்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு அநேக பாடுகள், பிரச்சனைகள், விசுவாசிகள் நிமித்தம் உறவினர்கள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நாலா பக்கமும் ஆண்டவரே ஆண்டவரே எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே இவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் வழி நடத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த நாள்ல இந்த வார்த்தையானது அநேகருடைய இருதயத்தை ஆண்டவரே தொட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே கர்த்தர் இந்த 3வது வார செய்தி நிமித்தம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஊருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சேமத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திர உன்பட்சத்தில் அந்த வசனத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை ஜெயமாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வசனம் பேசின ஆண்டவரே நம்முடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் திட்டவும் தெளிவுமாய் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா மகன் மூலமாய் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய இருதயத்தை ஆண்டவரே இந்த நாளிலே காயப்பட்ட இருதயமெல்லாம் ஆண்டவரே தேற்றப்பட்ட வார்த்தையாய் இந்த நாளில் மாற்றி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் விசேஷமாய் கலந்து கொண்ட இந்த கூகுள் மீட்ல 42 பேரோடு தேவனுடைய வருகமிட்டு இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். புதிதாய் அநேகர் வந்திருக்கிறீங்க. டாக்டர் ஜெயபால் அவரிடத்துல உங்க பெயர்களை அறிமுகம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்க.